வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முருவலிக்கும் முருகன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்று தை கிருத்திகை கடை தெருக்கள் நிரம்பி வழிகின்றன. எங்கும் பூ காவடிகளும் பால் காவடிகளின் மணி ஓசையும் மயிர் கூச்செறியும். முருகப்பெருமானின் சந்நிதிக்கு எதிரே அந்த மூன்று உருவங்கள். கிழவர் மிகவும் வயது முதிர்ந்து விட்டார். வடிவேலுவும் தேவானையுமே முதுமையுடன் காணப்படுகின்றனரே. மனப்பக்குவத்தினால் ஏற்பட்ட முதுமையா அது? அவர்கள் கண்களிலே ஒரு தனி ஒளி. ஆண்டவனை பார்க்கும்போது அது பன்மடங்கு விகாசப்படுகிறது. பழைய நினைவுகள் என்னை எங்கோ இழுத்து செல்கின்றன. இந்த வடிவேலுவும் நானும் ஒன்றாக கோலியாடி கில்லி அடித்தோம். இந்த தேவானையை தோளில் தூக்கி நான் எத்தனை கோயிலுக்கு அழைத்து சென்றிருப்பேனோ என்று அவர்கள் பெரியவர்கள். நான் கேவலம் சிறியவனிலும் சிறியவன்தான். கிருத்தை கிருத்திகைக்காக விடப்பட்ட தனி பஸ் காங்கேய நல்லூர் கோயில் வாயிலை விட்டு திரும்பிய சமயம் கண்டக்டர் வடிவேலு ஏறும் படியில் நின்ற வண்ணம் கம்பியை பிடித்து ஒரு தரம் சுற்றி கீழ் கழன்ற கதவு போல அந்தரத்தில் ஒரு கணம் சுழன்று நின்று ஆண்டவனை மீண்டும் ஒரு முறை தரிசிக்க முயன்றான். பஸ்ஸில் இன்னும் பிரயாணிகள் யாரும் ஏறவில்லை. வண்டியை திருப்பி தெருமுனையில் நிறுத்தி 2-3 முறைகள் பாம் பாம் என்று சத்தப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஆங்காங்கு கடைகளிலும் வீட்டு திண்ணைகளிலும் கோவில் பிரகாரத்திலும் குழுமி பேசி காத்து கொண்டிருக்கும் ஜனங்கள் புற்றில் இருந்து ஈசல் கிளம்புவது போல ஓடி வருவார்கள். முண்டி அடிப்பார்கள். அவர்களை சமாளித்து சிலரை ஏற்றிக்கொண்டு பலரை விட்டுவிட்டு கிளம்புவது பெரிய சாதனையாகிவிடும். டிரைவர் தங்கவேலுவுக்கு பொறுமை பறந்துவிடும். சிடுசிடுக்கும் முகத்துடன் இரு கைகளையும் ஸ்டீரியங்கு சக்கரத்தின் மீது படுக்க விட்டபடி அவன் திரும்பி பார்ப்பான். வடிவேலுவின் சிரித்த முகத்தைக் கண்டே அநேகம் பேர்கள் அவன் இருக்கும் பஸ்ஸில் ஏற முயல்வது சகஜமாகிவிட்டது. பெண் பிள்ளைகள் ஏறும்போது கனிவு சொட்டும் அவன் குரலில், ஏறு தங்கச்சி, ஏறு தாயி, சீக்கிரம் ஏறுங்க. சிறு குழந்தைகள் வந்தால் அவன் அவர்களை அலாக்காக தூக்கி, வா முருகப்பா, வா வள்ளிக்கண்ணு என்று அன்பு சொட்ட அழைத்த வண்ணம் அவரவர் பெற்றோர் உற்றோரிடம் ஒப்படைப்பான். இதை காண டிரைவர் தங்கவேலுவுக்கு எரிச்சல் அதிகமாகும். ஆனால் வடிவேலுவிடம் கோபித்து பயன் இல்லை என்று அறிந்திருந்தபடியால் முணுமுணுத்தபடி பொறுமிக் கொண்டே இருப்பான். தங்கவேலுவும் வடிவேலுவும் சிறு பிராயம் முதல் இதுகாரும் ஒன்றாகவே இருந்து வருகின்றனர். தங்கவேலு வடிவேலுவின் ஒன்றுவிட்ட மாமன் வடிவேலுவின் தங்கையை மணந்து கொண்டிருந்தான். தன் அண்ணன் மகள் தேவானையை வடிவேலுவுக்கு கொடுத்து ஆசையோடு மணம் முடித்து வைத்தான் தங்கவேலு. மாமன் மச்சான் மருமகன் என்ற பல உறவு முறைகளை காட்டிலும் அவர்கள் இருவருக்குமிடையே நேசம் மிகுந்த ஓர் இதய உறவு இருந்துவிட்டது. தங்கவேலுவும் வடிவேலுவும் மனதில் ஒருமைப்பாடு கொண்டவர்களாக இருப்பினும் மற்ற விஷயங்களில் அதிக வேற்றுமை உடையவர்கள். தங்கவேலு வயது ஆக ஆக தொப்பையும் தொந்தியுமாக வளர்ந்து விட்டான். 7-8 குழந்தைகளுக்கு தகப்பனாகிவிட்டான். குடும்பத்தில் பற்றாக்குறையுடன் போராடி போராடி நிரந்தரமாக ஒரு சிடுசிடுப்பும் கடுகடுப்பும் அவனிடம் புகலிடம் கொண்டு விட்டன. வடிவேலுவின் ஒற்றை நாடி சரீரம் நாட்கள் செல்ல செல்ல உலர்ந்து கொண்டே வந்து விட்டது. கிள்ளி எடுக்க சதையில்லாமல் உயரமாக வளர்ந்து விட்டான் அவன். அவன் கண்களிலே எப்பொழுதும் ஒரு அமைதி, வதனத்தில் ஒரு புன்னகை, வாயில் தெய்வத்தின் திருநாமம். அவனை உருவத்தில் மட்டும் தங்கவேலுவுக்கு மாறாக வைக்கவில்லை கடவுள். வாழ்க்கையிலும் மிக மிக மாறாக்கிவிட்டார். வடிவேலுவுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்து 5 வயது வளர்ந்து இறந்து விட்டது. அதற்கு பிறகு 10 வருடங்கள் கழித்து ஒரு பெண் பிறந்தது. அதற்கு நகை செய்ய வேண்டும், பாவாடை தைக்க வேண்டும் என்று நினைத்தாள் அதன் தாய் தேவானை. 3 வயது வளர்ந்தது அந்த மகவு. லக்ஷ்மி என்று பெயர் வைத்து ஆசையுடன் சீராட்டினார்கள் பெற்றோர். வெடுக்கென்று பேசியது அந்த குழந்தை. அந்த செல்வ சிறுமி ஓர் ஆடிகை கிருத்திகை அன்று காங்கேய நல்லூர் கோவில் கூட்டத்தில் எங்கோ காணாமல் போய்விட்டாள். அது நடந்தும் இப்பொழுது 3 வருடங்கள் ஆகிவிட்டன. தேவானை இடிந்து குன்றுவிட்டாள். பஸ்ஸில் இருந்த ஒரு பெண் தன் மகள் லக்ஷ்மியின் சாயலாக இருப்பதைக் கண்டான் வடிவேலு.
அவன் கண்கள் அப்படியே நிலைத்து நின்றுவிட்டன. வடிவேலு டிக்கெட்டுகளை கொடுத்து முடித்து சரி பார்த்துவிட்டு தன் இடத்தில் அமர்ந்தான். பஸ் அப்பொழுது கப்பி பாதையை விட்டுவிட்டு காட்பாடி வேலூர் சிமெண்ட் சாலையில் ஏறியது. வடிவேலு தன் இருப்பிடத்தில் இருந்து குனிந்து கிழக்கே நோக்கினான். காங்கேயன் கோயில் கோபுரம் தென்படவில்லை. இருந்தாலும் வலது கையின் விரல்களால் மோவாயிலும் கன்னத்திலும் தட்டி கொண்டான். கண்டக்டர் கடவுளுக்கு தந்தி கொடுக்கிறாரு பாத்தியா என்ற ஒரு பிரயாணி கேலியாக பேசினார். பஸ் வெர்ரென்று பறந்து சென்றது. லக்ஷ்மி போல இருந்த பெண்ணை கையில் பிடித்து கொண்டு ஒருவர் எழுந்து நின்றார். அதை கண்டதும் மணி அடித்தான் வடிவேலு. அந்த மனிதன் ஜட்கா ஸ்டாண்டில் இறங்கி கூட்டத்தில் மறைந்து விட்டார். வடிவேலு அந்த திக்கையே ஒரு கணம் பார்த்தான். பஸ் டவுன் தாண்டுவதற்குள் அநேகமாக எல்லோரும் இறங்கிவிட்டனர். ஒரே ஒரு தொரப்பாடி படிக்கட்டுத்தான் இருந்தது. வடிவேலு தன் இடத்தில் இருந்தபடியே, நேரா ஜில்னு போ, இன்னும் 2 ட்ரிப் அடிச்சுட்டா அப்புறம் நிம்மதியா வீடு போய் விடலாம் என்றான். வடிவேலு தனக்குள் சிரித்து கொண்டான். தொரப்பாடியை தொட்டு பஸ்ஸில் இருந்த ஒற்றை பிரயாணியையும் இறக்கிவிட்டு பஸ் மீண்டும் காங்கேயநல்லூர் நோக்கி கிளம்பி சென்றது. தங்கவேலு தன் வழக்கப்படி தனக்குள் பேசிக்கொண்டே வண்டியை ஓட்டினான். வடிவேலு தன் வழக்கப்படி ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கிவிட்டான். வழி நெடுகிலும் பக்தர்கள் காத்திருந்தனர். ஏறினவர்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தான் வடிவேலு. அவர்களிடமிருந்து பணத்தை எண்ணி பெற்று கொண்டான். வள்ளி கண்ணுக்களையும் முருகப்பாக்களையும் ஆதரித்தான். ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளே கொந்தளித்து விவரம் அறியாத குழப்பத்தை உண்டாக்கும் வேதனை அதன் பாட்டுக்கு கொதித்து தள்ளியது. பஸ் தன் கடைசி இடத்தை அடைந்து மீண்டும் திரும்பியது. கோட்டை மைதானத்தை நெருங்கும் போது பார்த்தான் வடிவேலு. பொங்கலுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த கடைகள் காட்சியளித்தன. சில குழந்தைகள் மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தனர். அவன் நெஞ்சம் இறுகி வலித்தது. கண்கள் பனித்திரையிட்டு கொண்டன. வண்டியில் இருந்த குழந்தைகள் ஆரவாரம் செய்தன. அதை கேட்கும்போது மட்டும் அவன் சோக முகத்தில் முறுவல் பூத்தது. அவன் அவர்களுடன் அகமகிழ்ந்தான். பஸ் சிமெண்ட் ரோடை விட்டு காட்பாடி புது டவுன் ஊடே சென்றது. வீடுகளில் கொண்டாட்டம் தென்பட்டது. வீட்டுக்கு வீடு கோலமும் செம்மண்ணுமாக திகழ்ந்தன. குழந்தைகள் புத்தாடை உடுத்து நடமாடினர். ஒரு வீட்டில் கல்யாணம், மேளம் வாசித்தது. அதையெல்லாம் கண்ணுற்றபடியே வடிவேலு மௌனம் சாதித்தான். கோவிலில் எல்லா இடங்களும் லட்ச தீபம் போல் தீபாலங்காரத்துடன் துலங்கின. பிரயாணிகள் இறங்கினதும் வண்டி வேறு சிலரை ஏற்றிக்கொண்டு கிளம்பிவிட்டது. மீண்டும் வேலை. அன்றிரவு வடிவேலு வீடு சென்று உடலுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு திருநீரிட்டு முருகன் படத்தின் முன் வணங்கிவிட்டு கலத்தின் முன் அமர்ந்தான். மற்ற குடித்தனக்காரர்கள் எல்லோரும் உறங்கிவிட்டிருந்தனர். நிறைய கூட்டமா பஸ்ஸில் என்று கேட்டாள் தேவானை அவனுக்கு சோறு படைத்த வண்ணம். அதிகமும் இல்லை, குறைவும் இல்லை, பரவாயில்ல. விசேஷ பஸ் விசேஷ பஸ் விட்டதுக்கு கம்பெனிக்கு நஷ்டம் இராது. அன்னைக்கு நமக்குன்னு எங்கிருந்து கூட்டம் வந்ததோ என்று தன் வாழ்வில் நடந்த பழைய துயரத்தை நினைத்து பெருமூச்செறிந்தாள் தேவானை. அதை பற்றி இப்போ என்ன செய்யறது? ஆண்டவன் மனசை யார் அறிவாங்க? நம்ம லக்ஷ்மி இப்போ யார் வீட்டிலோ ராஜாத்தியா வளர்றாளோ? இந்த ஏழை குடிசையில் லக்ஷ்மி இருப்பாளா? நீயே சொல்லு. போதும் உங்கள் வேதாந்தம். நீங்கள் படிச்சிருக்கிறதும் பேசுறதும் பெருசாத்தான் இருக்கு. இன்னைக்கு ஊரெல்லாம் கொண்டாட்டம். எங்க சிரிப்பு கேட்டாலும் என் காதை குத்துது. எங்க தண்டை ஓசை கேட்டாலும் என் நெஞ்சில வேல் பாயுது. வேலைத்தானே பாயுது, நெஞ்சு ஆறிடும் பார். அது முருகனுடைய ஆயுதமாச்சே. வேடிக்கையா பண்றீங்க. பெத்த மனசு எப்படி தவிக்கும்னு ஆண் பிள்ளைகளுக்கு எங்க தெரிய போகுது? தேவானை முந்தானையால் ஏற்கனவே சிவந்து வேங்கி கிடந்த கண்களை கசக்கி புண்ணாக்கி கொண்டாள். தேவானை, உனக்கு என்ன பைத்தியமா? இப்படியே அழுது அழுது கடைசியில என்ன செய்ய போற? எனக்கு மட்டும் கவலை இல்லையா? நீ ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிற 2-3 குழந்தையை பார்க்குற. நான் தினம் தினம் எத்தனை குழந்தைகளை பார்க்குறேன் தெரியுமா? அப்படி ஒன்றும் நீங்க கஷ்டப்படுகிறார் போல தெரியலையே. என்னவோ முருகா வள்ளின்னு காலத்தை சிரிச்சுக்கிட்டே தள்ளறீங்களே. உன் தாய் மனசு கண்டனப்படுகிறது. ஆண்டவன் நமக்கு கொடுக்காம இல்லை. கொடுத்தான், திருப்பி வாங்கி கொண்டான். அவன் திருவுள்ளம் எதுவோ நமக்கு வளர்க்க தெரியாது அப்படின்னு தான் சாமி வாங்கி வளர்க்கிறாரு. உங்க தெளிஞ்ச மனம் எனக்கு இல்லையே. இன்னைக்கு கடை தெரு பக்கமா போயிருந்தேன். அங்க ஒரு குழந்தை நம்ம மாதிரியே இருந்தது.
துக்கமும் ஏக்கமும் அவள் நெஞ்சை அடைத்தன. வடிவேலுவுக்கும் நினைவு வந்தது. தானும் அந்த குழந்தையை பார்த்து பிரமித்ததும் அவர்கள் ஜட்கா ஸ்டாண்டில் இறங்கியதும் அவனுடைய கவனத்துக்கு வந்தது. நானும் பார்த்தேன் என்றான் அவன். அப்படியா? நீங்க அந்த குழந்தையோட பேசுனீங்களா? அது ஒருவேளை நம்ம... அடி பைத்தியமே, நம்ம குழந்தை இன்னும் அதே 3 வயசும் தலையில ரிப்பனும் ஜொல்லு சொட்டும் வாயுமா இருப்பாளா? ஆமா, அது தோணல பாருங்க எனக்கு. தேவானையின் உற்சாகம் குன்றிவிட்டது. தேவான, நீ கேட்டதில்லையா? ஆண்டவனோட பக்தர்கள்ல எல்லாருக்கும் சோதனைதான். அப்படி நினைச்சு பார்த்தா நமக்கு பெருமையா இல்ல? இப்படி பேசிட்டா ஆயிட்டதா? என் உள்ள கொதிப்பு உங்களுக்கு இல்ல. ஒரு குழந்தைக்கு இழைய தலை வாரணும்னு என் கை குறுகுறுக்குது. அதன் பட்டு உடம்ப தடவி தூங்க பண்ணணும்னு உடல் ஏங்குது. அதன் மழலை பாட்டை கேட்க காது துடிக்குது. அதன் நாட்டியத்தை காண கண் தவிக்குதே. நம்ம தங்கச்சி வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு பார்க்கறது, அவங்க உனக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம். நாளைக்கு குட்டி செந்தாமரையை வேணும்னா அழைச்சிட்டு வந்துடுறேன். அழைச்சிட்டு வாங்க, நானும் செய்யறேன். ஆனா பாருங்க, அழகா அலங்காரம் செஞ்சு ருசியா பண்டம் பண்ணி கையில கொடுத்தா அது எங்க அம்மாவுக்கு காட்டுறேன்னு ஓடிடுமே என்று வாதாடினாள் தேவானை. எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல தேவானை. ஆண்டவனை நம்பு. அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். நானும் தான் கேட்குறேன். எப்படித்தான் உண்மையிலேயே உங்க மனசு நிம்மதியா இருக்குதோ என்று கேட்டாள் தேவானை வேதனையுடன். வடிவேலு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. பேசாமல் சாப்பாட்டை முடித்து கொண்டு எழுந்து தெருப்பக்கம் போய்விட்டான். தேவானை ஆத்திரமும் வேதனையும் கலந்த பார்வையுடன் அவன் செய்கையை கவனித்தாள். அவன் திரும்பி பாராமலே மௌனமாக வெளியேறியது அவள் இதயத்தை சுட்டது. தனிமையில் எண்ணமிட்டு எண்ணமிட்டு அவள் மூளையும் களைத்து கனத்தது. சோற்று பானையை எடுத்து மூடிவிட்டு அவள் பட்டினியாக கட்டாந்தரையில் படுத்து விட்டாள். அவளுக்கு இப்பொழுது புது பயம் ஒன்று பிடித்து கொண்டது. முன்பு 2 முறை வடிவேலு சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடிவிட்டிருக்கிறான். வீட்டில் ஒவ்வொரு கஷ்டம் நேர்ந்த பிறகும் இதுபோல் 9 நாட்களில் எதிலும் ஒன்ற முடியாமல் தவித்து அவன் கண் மறைவாக போய்விடுவான். ஒரு சமயம் அவன் திருத்தணிகை கோயிலில் ஆண்டியாகி விட துணிந்தான். எப்படியோ திரும்பினான். ஒரு முறை வெறும் தண்ணீர் குடித்து கொண்டு திருவண்ணாமலை குன்றை சுற்றி சுற்றி வலம் வந்தான். கால் சோர்ந்து விழும் வரையில் வலம் வருவதாக இருந்தவன் எப்படியோ திரும்பி வந்தான். இன்று அவன் போன மாதிரியில் இருந்து தேவானையின் அடி வயிற்றில் பகீர் என்றது. ஏன்தான் அந்த கேள்வி கேட்டேனோ என்று அவள் தன்னையே மீண்டும் மீண்டும் நொந்து கொண்டாள். தான் கேட்ட அந்த கேள்வி மிகவும் விபரீதமாக அவளுக்கு இப்பொழுது தோன்றியது. அவனும் அமைதியின்றி அல்லல் படுகிறான் என்பதை அவள் அறிவாள். ஆனாலும் அவன் அப்படி ஒன்றும் கூறாமல் எழுந்து போய்விட்டது அவளை சித்திரவதை செய்துவிட்டது. மனசுக்குத்தான் தெரிஞ்சதே, ஏன் கேட்டனா? காதுக்கு தெரிய வேணுமா? ஐயோ பேதமையே என்று தேம்பி புலம்பினாள் தேவானை. அதன் பிறகு அவளால் தனியாக இருக்க முடியவில்லை. கதவை இழுத்து பூட்டிக் கொண்டு அவள் வெளி கிளம்பி விட்டாள். வாசல் திண்ணையில் படுத்திருந்த அடுத்த வீட்டு ஆயாள், தேவானை நீயா என்று கேட்டாள். போகும்போதே இப்படி கேட்குறீங்களே என்று நினைத்தாள் தேவானை. ஆனால் ஆமாம் ஆயா, சித்தப்பா வீட்டுக்கு வர சொன்னாங்க என்று பதில் அளித்துவிட்டு கிளம்பினாள். அவள் பாதி வழி கூட போயிருக்க மாட்டாள். எதிரே தங்கவேலு வந்து கொண்டிருந்தான். தேவானை என்று அவன் விழித்தவுடன் தான் அவள் கவனித்தாள். சித்தப்பா என்றாள். நானே உன்னை அழைச்சிக்கிட்டு போகத்தான் வந்துகிட்டு இருந்தேன். உங்க சின்னம்மா அனுப்பி வச்சது. மருமக பிள்ளை சூலி பொண்ணு எல்லாம் வராங்களாம். அதிரசம் சுடணுமாம், அரிசி மாவு ஆட்டணுமாம். நீ இல்லாம நடக்குமா? நானே தான் வர்றேனே. தம்பி தனியாவா வீட்டில் இருக்குது என்று கேட்டான் தங்கவேலு. தேவானையின் திடுக்கிட்டு போன முகம் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் தெள்ளென தெரிந்தது. தங்கவேலு ஒரு கணம் யோசித்தான். பிறகு, இரவு டியூட்டிக்கு போகணுமே, போனானா என்று கேட்டான். வேலை இருக்குதா என்று கேட்கும்போது தேவானையின் குரல் பரிதாபமாக இருந்தது. உயிரின் ஆசையை விட்டுவிட்ட ஒரு நோயாளியிடம் பிழைப்பதற்கு வழியுண்டு என்று கூறினால் என்ன தீவிரம், நம்பிக்கையின்மை, ஆவல், நிராசை எல்லாம் இருக்குமோ அத்தனையும் அவள் குரலில் குடிகொண்டு விட்டன. ஆமா, எனக்கு கூட இருக்குது. கம்பெனியில ரிப்பேர் வேலை நடக்குது என்றான் தங்கவேலு. தேவானை நிம்மதியுடன் பெருமூச்சு ஒன்று விட்டு கொண்டாள். அந்த மூச்சுடன் அவள் பலவீனமெல்லாம் பறந்தோடி விட்டது. தன் சிற்றப்பனுக்கு சமமாக நடை போட்டு கொண்டு அவள் வேகமாக நடந்து சென்றாள்.
தங்கவேலுவின் வீட்டில் யாவரும் தேவானையை சூழ்ந்து கொண்டு விட்டனர். குழந்தைகள் அவளிடம் கொஞ்சி குலாவின. தங்கவேலுவின் மனைவி அவளிடம் குடும்ப விவகாரம் பேசினாள். அவளுக்கு தன் சொந்த விஷயமோ கவலையோ ஒன்றும் தோன்றவில்லை. தங்கவேலு உடை அணிந்து கொண்டு தன் மனைவியிடம் கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். அன்று முழுவதும் வடிவேலு வீடு வரவில்லை. தேவானையின் இதயம் இழுத்து இழுத்து தப்பு தாளம் போட்டது. தங்கவேலுவின் வீட்டில் விருந்தோம்பல் நடந்தது. தேவானைக்கும் வேலை சரியாக இருந்தது. தன்னுடைய கவலையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்கு அவள் அரும்பாடுபட்டாள். மாலை நேரமும் வந்துவிட்டது. தேவானை மட்டும் யாரிடமும் கலந்து பகிர்ந்து கொள்ள முடியாத தனிமையில் துடித்தாள். கடைசியில் அவளாலும் பொறுக்க முடியாமல் போய்விட்ட பிறகு தங்கவேலுவிடம் கேட்டுக்கொண்டு காங்கேய நல்லூருக்கு கிளம்பினாள். தங்கவேலுவும் கூடவே வந்தான். அவர்கள் ஐயன் சந்நிதியில் நுழைந்ததுதான் தாமதம். எதிரிலேயே வடிவேலுவை கண்டார்கள். கொடிமரத்தின் அருகில் நின்ற அவன் திருப்புகழ் ஒன்றை மெய் மறந்து பாடி நின்றான். அவன் கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் வழிந்தது. தேவானை அவன் அருகில் போய் நின்றாள். வடிவேலு என்ற தங்கவேலு அன்புடன் அழைத்தான். வடிவேலு கண்களை திறந்து பார்த்தான். தேவானை பொத்தென்று அவன் காலில் விழுந்து விட்டாள். எழுந்திரு தேவானை, என் காலில் விழாத, தோ இந்த பெரியவர் காலில் விழு என்று கூறி வடிவேலு அருகில் இருந்த பெரியவரை காட்டினான். ஏன், எங்கே, எதற்கு என்று கேட்கவில்லை தேவானை. கணவன் சொன்ன இடத்தில் விழுந்து அவள் கும்பிட்டாள். வேலாயுதம், வேலாயுதம், என்னங்க இது என்று அந்த கிழவர் சங்கோஜத்துடன் தடுமாறினார். அவர் குரலும் புரிபடாமல் மழுங்கி இருந்தது. தங்கவேலுவும் அந்த பெரியவரை வணங்கினான். யார் இந்த பெரியவர் என்று மெதுவாக கேட்டான். இவர் கையை பாரு அண்ணாத்த, பூ கட்டி கட்டி கை நல்லா காஞ்சிட்டது. நாக்க பாரு, நாயகன் நாமம் பயின்று பயின்று நடித்து விட்டது. இந்த உலகத்து ருசி ஒன்றும் அதுல தெரியாது. இவரை விட பெரியவர் யாரு? குமரா, குகனே, கதிர்வேல், முருகா என்று அவன் திருநாமத்தை உச்சரித்த வண்ணம் பூ தொடுத்து போடுகிறார். பக்தி செய்ய வழி தெரியலையேன்னு கதறினேன் நான். வாழ்க்கை நடத்த வெளிச்சம் காணோமே என்று புலம்பினேன். அப்பொழுது கற்ப கிரக குத்தி விளக்கில் திடீர்னு ஒரு ஒளி வீசியது. சாமி இந்தாங்க மாலைன்னு ஒரு குரல் கேட்டது. திரும்பினேன். இவர் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவனின் முகத்தை பார்த்தேன். அப்பொழுது அப்பொழுது முருகன், என் அப்பன் முகத்திலே ஒரு புன்சிரிப்பு. என் அப்பன் முகத்திலே ஒரு புன்சிரிப்பு பூத்தது. அண்ணாத்தே, என்ன சொல்வேன்? வடிவேலுவின் குரலில் நடுக்கம் கண்டுவிட்டது. பிறகு என்று சாவதானமாக கேட்டான் தங்கவேலு. பிறகு என்ன? அன்னைக்கு அன்னை வள்ளி கிழக்கோலத்திலே தரிசனம் கொடுத்த முருகனே இன்னைக்கு என்னை அழைச்ச மாதிரி நினைச்சு இவர் பின்னாலேயே போனேன். அவர் காலடியில விழுந்து சேவித்தேன். ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கொண்டாரா? லேசில். வடிவேலு தங்கவேலுவை பார்த்தான். தங்கவேலுவை அணைத்து கொண்டான். வடிவேலு, நீங்க 2 பேரும் வாங்க வீட்டுக்கு, பண்டிகை என்று ஆரம்பித்த தங்கவேலு பேச்சை முடிப்பதற்குள் ஒரே குரலில் புருஷனும் மனைவியும் நாங்க இனி இங்கதான் என்றார்கள். தங்கவேலு தன் ஈரக் கண்களுடன் ஆமோதித்துவிட்டு தன் வீடு திரும்பினான். கூட்டத்தில் யாரோ அந்த பூ பண்டாரம் காலில் விழுந்து கும்பிடுறாங்க, மூளை கலங்கிடுச்சு போல இருக்குது, சொந்தக்காரங்க வந்து அழுதுட்டு போறாரு என்று பேசிக்கொண்டார்கள். அவர்களா மூளை கலங்கினவர்கள்? நான் அல்லவா குழம்பி நிற்கிறேன் கழுத்தளவு பாச சகதியில். ஒரு நாள் மீண்டும் சென்று அவர்களை அழைத்தேன். வடிவேலு, தேவானை, நேற்று நான் ஆறுமுகம் பண்டாரத்தினிடம் குறி கேட்டேன். நம்ம லட்சுமி இன்னும் 1 வாரத்துல கிடைச்சு விடுமாம், வாங்க வீட்டுக்கு வாங்க என்று கூப்பிட்டேன். வேண்டாம், நாங்கள் வரலை. தெளிவு பெற்ற பிறகு மீண்டும் இருட்டுக்கு போவார்களா? குழந்தை கிடைத்தாலும் எங்களுக்கு வைத்து கொள்ள தெரியாது. நீங்களே அவளை வளர்க்க வேண்டும் என்றார்கள். அவர்கள் மனதின் மாண்பை கண்டு கண்ணீர் கசிய நான் திரும்பி விட்டேன். அந்த கிழவனை கண்டபோது கேவலம் ஒரு மனிதனை பார்க்கவில்லை வடிவேலு. ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்து உச்சரித்து பாமாலை பாடி நான் தடித்த ஆழ்வார்களின் வரிசையையும் உழவாரம் ஏந்தி திருப்பணி செய்து தழும்பேறிய நாயன்மார்களின் பரம்பரையையுமே கண்டேன். நானும் தான் அவனோடு குழந்தை பருவம் முதல் ஒன்றி பழகினேன். ஆனால் சம்சார பந்தத்தில் உழல்கிறேன். அன்றாடம் வயிறு முட்ட சாப்பிடுபவன் விருந்து கிடைக்கவில்லையே என்று ஏங்குவது போல் நான் பணத்துக்கும் வசதிக்கும் ஏங்கி பொறுமுகிறேன். அவனோ பசியால் வாடுபவன் திருப்தியாக இருப்பது போல் இருக்கிறான். நான் அவன் கண்ட காட்சியை காணவில்லை.
வாசுகி அம்மையையும் நளாயினியையும் காணவில்லை. வடிவேலுவையும் தேவானையையும் மட்டுமே கண்டேன். ஆனால் அதனால் என்றோ ஒரு நாள் முருகனின் அந்த புன்முறுவலை நீயும் காண்பாயடா தங்கவேலு என்ற என்னுள் ஒரு குரல் கூவுகிறது. என் இதயத்தில் அந்த வெளிச்சம் நிறைந்து விட்டது. ஆயினும் வடிவேலுவின் துணையின்றி பஸ் வண்டியை தான் இனி எப்படி ஓட்டுவேனோ, வாழ்க்கை சகடத்தை தான் எப்படி உந்துவேனோ? கல்கி இதழில் 1959ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.